சம்மர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டிப்பாக இந்த மாங்காவாக தான் இருக்கும். வாங்க மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாங்காவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மாங்காய் நல்லா வெந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனா ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. என்னங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல? அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.